அந்தோனியார் 8 வயசு சிறுவனா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் அவர்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நீ கோயிலுக்கு போவேனா, வயல்ல போய் அங்க இருக்க பறவைகள் நம்மளோட தானியத்தை எல்லாம் சாப்பிடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவரால கோயிலுக்கு போகாமையும் இருக்க முடியல, அப்பாவுக்கு மறுபேச்சு சொல்லவும் முடியல. வேகமா ஓடி போய் வயல்ல போய் பாக்குறாரு. அங்க பறவைகள் நிறைய கூட்டமா இருக்கு. உடனே முட்டி போட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆண்டவரே அந்த வானத்துல இருக்க எல்லா தூதர்களையும் கீழே அனுப்புங்க, இந்த பறவைகளை இந்த மாளிகைக்குள்ள போவைங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. வேண உடனேயே வானத்துல இருந்து ஏஞ்சல்ஸை ஆண்டவர் அனுப்பி அந்த பறவைகளை மாளிகைக்குள்ள போக வைக்கிறார். இவர் உடனே ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு வேகமா ஓடி போய் பூசை பாக்குறாரு. திரும்பி வரும்போது அவங்க அப்பா அவரை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறார். அப்போ அந்தோனியார் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவங்க அப்பா கூட இருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அந்த இடத்துல நடந்த விஷயத்த போய் பார்த்தா அந்த பறவைகள் ஒண்ணு கூட அங்கேயும் இங்கேயும் போகாம அந்த மாளிகைக்குள்ள அப்படியே இருந்துச்சான்.